சில பகுதிகளில் வந்து ஜும்மாவுக்கெல்லாம் பள்ளிவாசல் அனுமதிச்சிருக்கிறாங்க. அதாவது சென்னை போன்ற அதிகமான பாதிப்பு இல்லாத பகுதிகளில், சின்ன கிராமங்களில் பள்ளிவாசலை திறந்துக்கிடலாம், ஜும்மா நடத்திக்கிடலாம். ஆனால் சமூக இடைவெளியை கடைப்பிடித்து ஜும்மா நடத்திக்கிடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இலங்கையிலையும் அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, எல்லா பள்ளியிலையும் ஜும்மா நடத்தலாம் அனுமதிச்சிட்டாங்க. ஆனால் என்ன கண்டிஷன்னு கேட்டால், அந்த 1 மீட்ரு இடைவெளி விட்டு தான் நடத்தணும்னு சொல்கிறாங்க. இப்படி நடத்தும் பொழுது ஒரு தான் கேள்வி கேட்குறாங்க, ஜும்மாவுக்கு நெருக்கடி ஏற்படும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட ஜும்மாக்களை நடத்தலாமா அப்படின்னு சொல்லி கொழும்பு தெஹிவலையிலிருந்து ரமேஷுங்கிறவர் கேட்குறார். இதுவும் இப்போ இந்த ஊரடங்கு தொடர்பான ஒரு புதிய விஷயமா இருக்கிறதுனால நம்ம பார்க்குறோம். அப்போ ஜும்மாவுக்கு ஒரு 100 பேர் வருவாங்கன்னு வைங்க, 100 பேர் வரக்கூடிய மர்க்கஸில் அந்த அளவுக்கு தான் அவங்கள்ட்ட இடம் இருக்கும். இப்போ இவங்க போட்ட கண்டிஷன் பிரகாரம் பார்த்தா 50 பேர் தான் தொழுவ முடியும். 1 மீட்டர் இடைவெளி விடும்போது 50 விட முடியாது, 3ல் ஒன்று தான் தொழ முடியும். 100 பேர் தொழுகிற ஒரு இடத்துல வந்து 30 பேர் தான் தொழ முடியும். 1 மீட்டரில் இடைவெளி விட சொல்கிறாங்க. 1 மீட்டர் இடைவெளி விட்டோன்னு சொன்னால் ஏற்கனவே 100 பேர் நின்றாங்கல்ல, அந்த 100 பேர் அதில் நிற்க முடியாது. இப்போ என்னவாங்க, 30 பேர் தொழுவாங்க, மீதி 70 பேர் என்ன செய்கிறது அப்படின்னு வரும்பொழுது அவங்க தொழ முடியாமல் போயிடும். அப்போ அவங்க விரும்புகிறாங்க, ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலான்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட ஜும்மா நடத்தலாமான்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு 30 பேர் ஜமாத்து நடத்திட வேண்டியது. 1 மணிக்கு ஒரு ஜமாத்து, ஒரு 1:30க்கு ஒரு ஜமாத்து, 2க்கு ஒரு ஜமாத்து அப்படின்னு சொல்லி நடத்தணும்னு சொன்னால் அவங்க அந்தந்த ஷிஃப்ட் முறையில் சொல்லி வைத்து அப்படி வந்தால் எல்லோரும் தொழுதுருவாங்க. இல்லாட்டி தொழ முடியாத நிலைமை வந்து ரோட்டெல்லாம் வந்தாலும் வர விட மாட்டாங்க. அப்போ இப்போ உள்ள கெடுபடி நேரத்தில் இப்படிங்கிற அடிப்படையில் இந்த கேள்வி கேட்குறாங்க. இது இந்த கொரோனா தள்ளிருங்க, பொதுவான ஒரு சட்டத்தை விளைவிக்கணும். பள்ளிவாசலில் வந்து ஒரு தடவை தான் ஒரு தொழுகை நடத்தணும் என்று ஏதாவது சட்டம் இருக்குதா? இல்லை. அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் மற்ற விஷயங்கள்லாம் ஈஸியாக போயிடும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தொழுகையை, ஒரு கடமையான தொழுகை தான் ஜமாத்து தொழுது முடிக்கிறாங்க. முடித்தவொடனே ஒரு ஆள் வர்றார். அந்த தொழுகை ஒரு அசரை ஏதோ ஒன்று தொழுகிறாங்கன்னு வைங்களேன். தொழுது முடித்த உடனே ஒரு ஆள் வர்றாரு. வந்து அவர் என்ன செய்வார், தனியாக தானே தொழுவணும். ஜமாத்து முடிஞ்சு போச்சு, இப்போ தனியாக தொழுவணும். அப்போ தனியாக தொழு வரும்போது ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவருக்கு ஏதாவது நன்மை வழங்கக்கூடிய யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், தனியாக தொழுதா ஒரு நன்மை, ஜமாத்தா தொழுதா 25 அல்லது 27 நன்மைகள் இருக்குது. 2 விதமாக ஹதீஸ் இருக்குது. 25 அல்லது 27 நன்மைகள் ஜமாத்துக்கு இருக்கிறது. இப்போ இந்த மனுஷர் தனியாக தொழுதாரையானால் இவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும். நீங்கள் யாராவது கூட போய் சேர்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் சேர்ந்ததுனால அவருக்கு எத்தனை நன்மை கிடைக்க போகுது? இப்போ 27 நடக்கிறது, அதை தர்மங்கிறாங்க. இவருக்கு நன்மையை செய்யக்கூடிய யாராவது இருக்கிறீங்களா என்று கேட்ட உடனே தொழுதாளில் ஒரு ஆள் எந்திரிச்சு, நான் போய் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட சேர்ந்து தொழுகிறார். அப்போ ஒரு தொழுது முடிச்சாச்சு, லேட்டாக வர்றாரு. லேட்டாக வந்தால் ஜமாத்தில் கடை வீட்டுக்கு போ அல்லது தனியாக தொழுதுட்டு போ அப்படின்னு சொல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வலியுறுத்தி, எந்த அளவுக்கு அவரை கேட்கவும் இல்லை, ரசூலுல்லாஹ் நான் வந்துட்டேன், எனக்கு யாராவது தாங்க கூட தொழுகிறதுக்கு அவர் கோரிக்கையாச்சுமா வச்சார், கோரிக்கையும் வைக்கலை. ஆனால் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, இந்த ஒத்த மனிதர் லேட்டாக வந்து ஜமாத்துக்கு ஆர்வமாக வந்தார், ஜமாத்து கிடைக்கல அப்படிங்கும்பொழுது அவருடைய நன்மை குறைஞ்சிருமே. எல்லோரும் 27 நன்மையோடு போகும்பொழுது அந்த மனிதர் ஒரு நன்மையை கம்மியாக போயிடும் அவருக்கு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கறைப்பட்டு அவங்களாக தான் இதை சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன வழங்கினதுலேருந்து, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளியில் ஒரு தொழுகையை 2 தடவை தொழ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அவங்க ஒரு லொஹர் தொழுதாங்கன்னா பிந்தி தொழுத தொழுகை என்னது, லொஹர் தானே. ஒரு பள்ளியில் ஒரு தொழுகை தான் தொழணும், என்ன சட்டம் இருக்கிறது, அதை ஒன்று பார்க்குறோம். இது சாதாரண தொழுகைக்கே உள்ளது. அப்போ ஜும்மாவில் இன்னும் அவசியமான விஷயம். ஜும்மாங்கிறது தவறி போச்சா ஜும்மா இல்லைன்னு ஆயிருமே. அப்போ அவருக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பள்ளியில் ஒரு ஜமாத்து ஒரு ஜும்மா என்று எந்த ஒரு விதியும் மார்க்கத்தில் கிடையாது. ஒரு சின்ன பள்ளி, இந்த கொரோனா விட்டுருங்க, ஊரடங்கு விட்டுருங்க, ஒரு ஊரில் வந்து ஒரு 1000 முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பள்ளி வாசலை கட்டுறாங்க. கட்டும்பொழுது ஒரு 100 பேர் தான் தொழ முடியும் அந்த பள்ளியில். அந்த மாதிரியான அளவில் கட்டிவிட்டாங்க. பிறகு மக்கள்லாம் தொழுகையாளிகள்லாம் அதிகரித்த பிறகு அந்த 100 பேர் தொழுகிற அந்த பள்ளி வாசலில் வந்து தொழுகிறதுக்கு இடமில்லை. இப்போ 100 பேர் தான் சும்மா மற்றவங்களாம் ஓடி விரட்ட முடியுமா? முடியாது. அப்போ என்ன செய்யணும், பள்ளிவாசல் இவ்வளோ தான் இருக்கிறது. அப்போ நீங்கள் 2ஆம் ஜமாத்து வாங்க, 3ஆம் ஜமாத்து போட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு பள்ளியில் 3 ஜும்மா எடுத்தனா தப்பா?
ஜும்மா இல்லாமல் போயிருமே. ஜும்மா கடமைக்கு வர்றான், நம்மள்ட்ட இடமில்லைங்கிறதுக்காக அவனை விரட்டி விடலாமா? விரட்டி விட முடியாது. அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன பள்ளி இருக்கிற இடங்களில் இடம் பத்தலைன்னு சொன்னால் முந்தி வந்தவங்களுக்கு மட்டும்தான் ஜும்மா, மீதி உள்ளவங்களுக்குலாம் ஜும்மா எங்கடா போங்க அப்படின்னு விரட்ட முடியுமா? அப்படி விரட்ட முடியும். அவங்களுக்கு அந்த வாராந்தர அந்த ஜும்மாவுடைய நன்மைகள் கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த கொரோனா இல்லாட்டா கூட பள்ளி வாசல் சின்னதாக இருக்கிறதுனால மக்கள் அதிகமாக வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரு ஜும்மா முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாம் சுன்னத்தெல்லாம் வீட்டில் போய் தொழுதுக்கிறங்க என்று சொல்லிவிட்டு இன்னொரு ஜமாத்து வைத்து அவங்களுக்கு ஒரு ஹுத்பா ஓதி இன்னொரு ஜும்மா நடத்தினா தப்பான்னு கேட்டால் தப்பு கிடையாது. தப்புன்னு ஆதரவு சொல்லுங்கள். சொல்ல அனுமதிச்சிட்டாங்க, தடையும் சொல்லலை. ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே 2 தொழுகை நடத்த அனுமதிச்சும் இருக்கிறாங்க, ஆர்வமும் ஊட்டியிருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம இதை தவறுன்னு என்ன செய்ய முடியாது. இது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது என்னென்னு கேட்டால், ஒரு ஊரில் ஒரு இமாம் தான் இருப்பார், அதாவது பயான்லாம் பண்ணி தொழுகிற மாதிரி இருப்பார். இப்போ 100 பேருக்கு தொழுதாச்சு, அடுத்த 100 பேருக்கு தொழும்போது இன்னொரு இமாமை தேடுறோம், இல்லை இவர் தான் இருக்கிறாரு, அவரே இவங்களும் தொழலாமான்னு அடுத்த கேள்வி வருது. 2 கேள்வி அதில் வருது. ஒன்று ஜும்மா பல ஜும்மாக்கள் நடத்தலாமாங்கிறீங்க, நடத்தக்கூடாதுன்னு ஆதாரம் சொல்லுங்கள். ஏன் நடத்தக்கூடாதுங்கிறீங்க? ஜும்மாங்கிற ஒரு கடமை, பள்ளியில் தொழுது முடிச்சுட்டார்கள், லேட்டாக வர்றாங்க, அவங்களுக்கு ஜும்மா இல்லைன்னா ஜும்மாவோட டைம் முடிஞ்சு வந்தால் இல்லைன்னு சொல்லுங்கள். ஜும்மாவுடைய வக்து முடிஞ்சு அசர்கிட்ட வர்றாங்கன்னா அப்போ ஜும்மா இல்லைன்னு வரட்டி விட்டுறலாம். ஜும்மாவுடைய வக்து இருக்கிறது, ஜும்மாவுக்காக வர்றாங்க, அதை இப்போ செய்ய முடியும். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இன்னொரு ஜும்மா நடத்த முடியும். அது செய்ய வேண்டியதானே. இப்போ ஊரில் ஒவ்வொரு வாரமும் 100 பேருக்கு தான் ஜும்மா, 900 பேருக்கு இல்லைன்னு ஆக்கிற முடியுமா? 1000 பேருக்கு தானே கடமை. இப்படின்னு சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் அதையும் தப்புன்னு சொல்ல முடியாது. அடுத்தது ஒரு தொழுகையை 2 தடவை 3 தடவை தொழலாமா என்கிற ஒரு அடிப்படை ஒன்று வருது. அதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குது, தொழுவலாம். அதான் முதல் தடவை தொழுகிறது அவர் கடமையாயிரும், அடுத்தடுத்து அவர் தொழுகிறது நஃபிலாயிரும், ஆனால் தொழுவலாம். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், நிறைய பேர் இருந்திருக்காங்க ரசூலுல்லாஹ் காலத்தில். ஒரு உதாரணத்துக்காக வேண்டி முஆத் இப்னு ஜபல், அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேருந்து ஒரு சஹாபி. அவங்க ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் இங்கே தொழுவாங்க, எங்கள் மஸ்ஜித் நபவியில் தொழுவாங்க. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி தொழுதுட்டு என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஏரியாவுக்கு போவாங்க, அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அங்கே போய் இவர் அவங்களுக்கு இமாமாக சொல்ல வைப்பார். இப்போ லோகர் அங்கே தொழுதுட்டாருன்னு வைங்களேன், தொழுதுட்டு ஓடுவார், அவர் ஏரியாவுக்கு போவார், மக்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவர் அங்கே போய் லோகரை தொழுவிப்பார். லோகரை இங்கே தொழுதுட்டார், தொழுதவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அங்கே போய் லோகரை தொழுவிக்கிறார். 2 டைம் தொழுகிறார். ஒரு ஆளை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இங்கேயும் தொழுகிறார், அங்கேயும் தொழுகிறார். அப்படிங்கும் பொழுது ஒரு தொழுகையை ஒரு தடவை தான் செய்யணும் என்று யாராவது சொல்வார்களே ஆனால் அதுக்கு ஆதாரம் வேணும். ஒரு தடவை தான், 2வது தடவை ஆதாரம் இருக்குது, அது நஃபிலாகிக்கணும். முதல் தடவை கடமை நிறைவேறி போச்சு, 2வது தடவை அந்த தொழுகையை நிறைவேற்றினார்னு சொன்னால் அவருக்கு என்னவாயிரும், அவர் நஃபிலாக ஆகிவிடும், உபரி நன்மையாக மாறிக்கணும், அந்த மக்களுக்கு கடமையாக நிறைவேறும். இப்படிங்கிற இருக்கும் பொழுது இது புகாரியில் நிறைய இடத்துல இருக்குது. ஒரு 700வது ஹதீஸ் 700 இருக்குது. இதை அடிப்படையாக வைத்திருக்கும் போது தொழு வச்சுட்டார், இடமும் இல்லை, அடுத்த ஜமாத்து வைக்கிறோம், இவரை அவங்களுக்கும் தொழுவிக்கலாம், என்ன தப்பு இருக்கிறது? 2 குத்துபா ஒரு தடை, இந்த 2 தடவை குத்துபா அப்படி ஓதுறது, ஏன் அதுக்கு என்ன தடை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகைக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தும் பொழுது பெண்கள் பின்னாடி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெண்களுக்கு விளங்கலை, மைக்கெல்லாம் இல்லையில, இப்போ இருக்கிற மாதிரி ஒளிபெருக்கெல்லாம் கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயானை ஆண்கள் பகுதி வரைக்கும் தான் எட்டுது, மக்கள் திரள் அதிகமாகிடுச்சு, பெண்கள் பகுதிக்கு எட்டுற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குரல் எட்டலை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, தொழுது முடித்தவுடனே பயான் செஞ்சு முடித்தவுடனே பெண்களுக்கு நம்ம சொன்னது எட்டலைன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போய் அங்கே ஒரு பயான் பண்ணுறாங்க. இந்த பயான் அவங்களுக்கு எட்டலைன்ற உடனே பெண்களுக்காக போய் என்ன செய்கிறாங்க, அப்போ தான் நரகவாசிகள் அதிகமாக பெண்களை கண்டேன்லாம் வரும்ல, அது அப்போ செஞ்சது தான். அது பெண்களை தான் நரகத்தில் அதிகமாக கண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய தர்மம் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வருதில்ல, அது எப்போ நடந்ததுன்னு கேட்டால் பெருநாள் உரையில் தான். எந்த பெருநாள் உரை? ஆண்களுக்கு செஞ்ச உரை அல்ல, அது எட்டலைன்ற உடனே 8வது ஆட்களுக்கு இன்னொரு உரை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 2 உரை செஞ்சிட்டாங்கல்ல, அந்த மாதிரி அதை வைத்து பார்க்கும் பொழுது குத்துபா செஞ்சாலும் தப்பு இல்லை. அப்போ நீங்கள் இடம் நெருக்கடியாக இருக்குதா, ஒரு ஜும்மா நடத்துங்க, அடுத்த ஜும்மா நடத்துங்க, ஒரே ஆளே அத்தனை ஜும்மா, அதில் என்ன தடை இருக்குது மார்க்கத்தில் அதுக்கு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. இது ஒரு இப்போ அவசியமான விஷயத்துக்கு இதை நம்ம